எல்லாருக்கும் வணக்கம். நான் ஹரிஸ்மாறன். 2 பெண்கள் ட்ரெக்கிங் போகலான்னு பணம் வாங்குற இடத்துக்கு பக்கத்தில் இருக்க ஒரு காட்டுக்குள்ளே போகிறாங்க. அவங்க கிட்ட ஒரு கேமரா, ஒரு பேக், அப்புறம் 2 பேரோட செல்ஃபோன்ஸும் இருந்துச்சு. சுமார் 10 வாரங்கள் ஆகியும் அவங்க திரும்பி வராத நிலையில் அவங்களோட பேக் அப்புறம் கேமரா ஒரு ரிவருக்கு பக்கத்தில் கிடைக்கிது. அந்த கேமராவில் அவங்க ட்ரெக்கிங் போனப்போ எடுத்த ஃபோட்டோஸும் அது கூட 90 டார்க்கான ஃபோட்டோஸும் இருக்குது. இரவு 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்குன்னு அந்த காட்டில் ஃப்ளாஷ் அடித்த மாதிரி நிறையா ஃபோட்டோஸ் எடுக்கப்பட்டிருக்கு. ஆனால் அந்த 90 ஃபோட்டோஸ்லையும் அந்த பெண்கள் யாருமே இல்லை. வெறும் டார்க்கான ஃபோட்டோஸ் மட்டும்தான் இருந்துச்சு. அதுக்கு அப்புறம் அவங்களோட செல்ஃபோன்ஸ் கிடைக்குது. இதுதான் நெஞ்ச உறைய வைக்கிற வழக்குகளில் ஒன்றா இதை மாற்றுச்சு. அப்படி அவங்களுக்கு என்னதான் ஆச்சு, அந்த செல்ஃபோன்ஸில் அப்படி என்னதான் இருந்துச்சு, எல்லாத்தையுமே இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் வாங்க பார்க்கலாம். இது 2014ஆம் ஆண்டு மார்ச் மாதம் நெதர்லாண்டை சேர்ந்த 2 இளம்பெண்கள், 21 வயதான கிறிஸ் கிரீமர்ஸ், 22 வயதான லிசான் ஃப்ரூன். இவங்க 2 பேரும் சின்ன வயசுலேருந்தே க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாங்க. காலேஜில் டிகிரி முடித்த இவங்க 2 பேரும் எங்கேயாவது கொஞ்ச நாள் டூர் போகலான்னு பிளான் பண்ணாங்க. அதன்படி 6 வாரத்துக்கான டூர் பிளானோட அவங்க சென்ட்ரல் அமெரிக்காவில் இருக்க பணம் வாங்குற இடத்துக்கு போகலான்னு முடிவு பண்ணாங்க. அவங்க ஸ்டே பண்ண போகிற இடத்துல முன்பதிவும் பண்ணிவிட்டு அந்த இடத்துக்கு கால் பண்ணி அவங்க அங்கே வர்றதை இன்ஃபார்மும் பண்ணுறாங்க. இப்படி அவங்களோட ட்ரிப்பை பயங்கரமாக பிளானும் பண்ணியிருந்தாங்க. போக்வேட்ங்கிற இடம் பனமா மலைப்பகுதியில் இருக்க ஒரு அழகான நகரம். அங்கே வாட்டர் ஃபால்ஸ், மேகங்கள் உரசிட்டு போகிற மலைக்காடுகள், அழகான மலைகள், இப்படி எல்லாம் நிறைஞ்ச ஒரு ட்ரீம் லொக்கேஷன் அது. அந்த இடத்துல மிகவும் பிரபலமான, எல்லாரும் ஆர்வத்தோடு போகக்கூடிய ஒரு ட்ரெக்கிங் ஸ்பாட் இருக்குது. அதுதான் எல் பியானிஸ்டா ட்ரையல். அந்த இடத்துக்கு உள்ளூர் மக்கள் கூட ரொம்ப கவனமாக போகணும், இல்லைனா ஈஸியாக தொலைஞ்சு போயிடுவாங்க. அந்த இடத்துக்கு தான் ட்ரெக்கிங் போகலான்னு அந்த 2 பெண்களும் பிளான் பண்ணியிருந்தாங்க. மார்ச் 29ஆம் தேதி பனமாவில் இருக்க ஒரு மலையடிவாரத்துக்கு பக்கத்தில் இருந்த ஒரு வீட்டில் அவங்க 2 பேரும் ஸ்டே பண்ணியிருந்தாங்க. அந்த வீட்டில் இருக்கவங்க அந்த மலைப்பகுதிக்கு ட்ரெக்கிங் வரவங்களை அங்கே தங்க வச்சு அவங்களுக்கு உணவளித்து அதுக்கான அமௌண்ட்டை வாங்கிறத அவங்க வழக்கமாக வச்சுருந்தாங்க. அதன்படி அந்த 2 பெண்களும் அந்த வீட்டில் போய் ஸ்டே பண்ணாங்க. பொதுவாக அந்த வீட்டில் தங்கி காட்டுக்கு ட்ரெக்கிங் போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு அந்த வீட்டில் இருக்கவங்க அவங்களோட நாயை கூட அனுப்புவாங்க. ஒருவேளை ட்ரெக்கிங் போகிறவங்க காட்டுக்குள்ளே வழி தெரியாமல் தொலைஞ்சிட்டா அந்த நாய் அவங்கள அந்த வீட்டுக்கு கரெக்டாக கூட்டிகிட்டு வந்துருங்கிறனால இதை அவங்க ஒரு பழக்கமாக வச்சுருந்தாங்க. மேலும் அந்த நாய்க்கு அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே எங்கே போனாலும் கரெக்டாக வீட்டுக்கு வர்ற பயிற்சியும் கொடுத்துருந்தாங்க. இந்த நிலையில் 2014ஆம் ஆண்டு ஏப்ரல் 1ஆம் தேதி 2 பெண்களும் அந்த காட்டுப்பகுதிக்குள்ளே ட்ரெக்கிங் போக முடிவு பண்ணாங்க. அவங்க 2 பேரும் ட்ரெக்கிங் போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஃபோட்டோ எடுத்து அதை ஃபேஸ்புக் அக்கௌண்ட்டில் போஸ்ட் பண்ணியிருக்காங்க. ட்ரெக்கிங் போன 2 பேரும் இரவு 11 மணி ஆகியும் வீட்டுக்கு திரும்ப வரவே இல்லை. அவங்க கூட போன அந்த நாய் மட்டும் வீட்டுக்கு இரவு நேரத்தில் திரும்ப வந்துச்சு. நாய் மட்டும் திரும்பி வந்தது அந்த வீட்டில் இருந்தவங்களுக்கு பெரிய அதிர்ச்சியை கொடுத்துச்சு. இருந்தாலும் அவங்க இரவு நேரங்கிறதுனால வழி தெரியாமல் இருந்திருக்கலான்னு நினச்சி காலையில் வரைக்கும் வெயிட் பண்ணி பார்க்கலான்னு அவங்க முடிவு பண்ணாங்க. ஆனால் காலை ஆகியும் அவங்க திரும்ப வராதது அவங்களுக்கு மேலும் பதற்றத்தை ஏற்படுத்துச்சு. அவங்களோட டூர் பிளான் படி அவங்க அந்த நாள் ஒரு டூரிஸ்ட் கைடை மீட் பண்ணியிருக்கணும். ஆனால் அதுக்கும் அவங்க வரவே இல்லை. அதனால் மேலும் பதற்றம் அதிகமாகி அவங்க பக்கத்தில் இருந்த போலீஸ் ஸ்டேஷனில் தகவல் கொடுத்தாங்க. போலீஸ் உதவியோட உள்ளூர் மக்கள் சில பேர் அவங்கள தேடி காட்டுக்கு போனாங்க. இதுக்கிடையில் 2 பெண்கள் காணாமல் போனதை பற்றி அவங்க பேரண்ட்ஸ்க்கு தகவலும் கொடுத்தாங்க. அவ்வளவு பேர் அவங்கள தேடி போயும் காட்டுக்குள்ளே அவங்க எங்கே தான் போனாங்க,
எப்படி தொலைஞ்சாங்கன்னு கண்டுபிடிக்க முடியாத நிலை தான் இருந்துச்சு. இந்த நிலையில் சரியாக ஏப்ரல் 6ஆம் தேதி அந்த 2 பெண்களோட பேரண்ட்ஸும் நெதர்லாந்து போலீஸ்கிட்ட நடந்ததை சொல்லி நெதர்லாந்து போலீஸார் சில டிடெக்டிவ்ஸ் மோப்ப நாய்களோட பணமாக வந்தாங்க. அங்கே வந்து அவங்களும் தேடுதல் வேட்டையை நடத்தினாங்க. ஆனால் அவங்களுக்கும் எந்த ஒரு தடயமும் கிடைக்கல. காட்டுக்குள்ளே அவங்க எங்கே தான் போனாங்க, எங்கே தான் இருக்காங்க அப்படிங்கிற எந்த ஒரு தகவலும் கிடைக்கல. சுமார் 10 நாட்கள் தேடியும் எதுவுமே கிடைக்காத நிலையில் அந்த 2 பெண்களோட பேரண்ட்ஸும் தங்களோட மகள்களை கண்டுபிடிச்சி தரவங்களுக்கு $30,000 அமெரிக்கன் டாலர்ஸ் பரிசளிக்கப்படும் அப்படின்னு அறிவிச்சாங்க. ஆனால் அப்படி இருந்தும் அவங்கள பற்றி ஒரு தகவலும் கிடைக்கல. அவங்களோட செல்ஃபோன்லையும் சிக்னல் இல்லாத காரணத்தினால அவங்கள ட்ராக்கும் பண்ண முடியலை. இந்த சம்பவம் நடந்து 10 வாரம் கழித்து தேடுதல் பணிகள்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் அந்த பெண்களை பற்றின ஒரு தகவல் கிடைக்கிது. அந்த பகுதியில் ரிவருக்கு பக்கத்தில் ஒரு ப்ளூ கலர் பேக் கிடக்கிறத ஒரு பெண் பார்த்துருக்காங்க. அந்த பேக்குள்ள நிறைய பொருட்கள் இருந்திருக்கு. அதனால் அந்த பேக்கோட அந்த பெண் போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து அந்த பேக்கை கொடுத்துருக்காங்க. அந்த பெண் அங்கே இருக்க வயல் பகுதிக்கு தினமும் வேலைக்கு போகிறதுனால இவ்வளவு நாள் அந்த பேக் அங்கே இல்லை அப்படிங்கிறதையும், இன்னைக்கு தான் அந்த பேக் அங்கே வந்துச்சு அப்படிங்கிறதையும் அந்த பெண் போலீஸ்கிட்ட உறுதிப்படுத்தியிருக்காங்க. இந்த நிலையில் போலீஸார் அந்த பேக்கை சோதனை பண்ணும்போது அது ஃப்ரூனோட பேக் தான்னு கன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அதில் 2 சன்கிளாஸ், வாட்டர் பாட்டில், ஃப்ரூனோட பாஸ்போர்ட், 83 அமெரிக்கன் டாலர், ஃப்ரூனோட கேமரா, அப்புறம் 2 செல்ஃபோன்ஸ், ஒன்று ஃப்ரூனோடது, இன்னொன்று கிரீஸோடது, இது எல்லாம் தான் அந்த பேக்கில் இருந்திருக்கு. இதில் இருந்து தான் அந்த கேஸோட மிகப்பெரிய மர்மமே தொடங்க ஆரம்பிக்குது. அந்த ஃபோன்ஸ் சுவிட்ச் ஆஃப் செய்யப்பட்டிருந்த நிலையில் அதுக்கு சார்ஜ் போட்டு பரிசோதனை செய்யும்போது தான் உண்மையான மர்மமே தொடங்க ஆரம்பிக்குது. இந்த 2 ஃபோனில் இருந்து அவங்க காணாமல் போன ஏப்ரல் 1ஆம் தேதியிலிருந்து தேடுதல் வேட்டை நடந்த ஏப்ரல் 11ஆம் தேதி வரை மாறி மாறி எமர்ஜென்சி நம்பருக்கு கால் போயிருக்கு. ஆனால் சரியான சிக்னல் இல்லாத காரணத்தினால அந்த கால் கனெக்ட் ஆகவே இல்லை. ஆனால் ஒரு தடவை மட்டும் அவங்க ஃபோன் கால் கனெக்ட் ஆகிருக்கு. ஆனால் சரியான சிக்னல் இல்லாதனால அவங்க பேசுகிறது சரியாக கேட்காதனால கொஞ்சம் செகண்ட்லேயே அந்த கால் கட் ஆகிருக்கு. ஏப்ரல் 1ஆம் தேதி ஸ்டார்ட் ஆகி ஏப்ரல் 6ஆம் தேதி வரை டெய்லியும் எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க. இதில் ஃப்ரூனோட செல்ஃபோன் ஏப்ரல் 5ஆம் தேதியே சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. ஏப்ரல் 6ஆம் தேதியிலேருந்து கிரீஸோட செல்ஃபோன்லேருந்து மறுபடியும் கால் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அன்னைக்கு ஃபோனோட பின் போடாமையே கால் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுக்கப்புறம் தொடர்ந்து 5 நாட்களுக்கு செல்ஃபோனில் எந்த ஒரு நடவடிக்கையும் இல்லை. ஏப்ரல் 11ஆம் தேதி மீண்டும் கால் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. ஆனால் அதுவும் கனெக்ட் ஆகலை. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்திலேயே அந்த ஃபோனும் சுவிட்ச் ஆஃப் ஆகிருக்கு. அந்த பேக்கில் இருந்த கேமராவில் ஏப்ரல் 8ஆம் தேதி நைட்டு 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் சுமார் 90 ஃபோட்டோஸ் எடுக்கப்பட்டிருந்துச்சு. அது எல்லாமே பெரும்பாலும் கருப்பாக தான் இருந்துச்சு. சில ஃபோட்டோஸில் பாறை மட்டும் ஃப்ளாஷ் வெளிச்சத்தில் தெரிஞ்சது. மற்றபடி அந்த ஃபோட்டோஸில் வேறு எதுவுமே இல்லை. இதை தொடர்ந்து அவங்கள தேடுற பணியை மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணாங்க. பேக் கிடைச்ச ரிவர் பகுதிக்கு உட்புறமாக இருக்க காட்டுப்பகுதியில் தேட ஆரம்பித்தாங்க. அப்போ அவங்களுக்கு கிடைச்சது கிரீஸோட ஜீன்ஸ் பேண்ட் மட்டும்தான். அதுவும் ரிவருக்கு சில கிலோமீட்டர் தூரத்தில் கிடைச்சது. சுமார் 2 மாதங்களாக நடந்த தேடுதல் பணியில் இறுதியாக ஒரு இடத்துல ஒரு ஷூவும் சில எலும்புகளும் கிடைச்சது. அதில் குறிப்பிட்ட ஒரு எலும்பில் மட்டும் சதைப்பகுதி இருந்திருக்கு. சில எலும்புகளில் சதைப்பகுதி இல்லாமல் வெறும் எலும்புகளாகவே இருந்திருக்கு. இந்த எலும்புகளை DNA பரிசோதனை செஞ்சு பார்க்கும்போது அது கிரீஸ் அப்புறம் ஃப்ரூனோட எலும்புகள் தான்னு கன்ஃபார்ம் ஆகுது. அதுக்கப்புறம் அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்கன்னு உறுதி செய்கிறாங்க. அதுக்கப்புறம் நடந்த விசாரணையில் அவங்க ட்ரெக்கிங் போகும்போது தவறி விழுந்து அடர்ந்த காட்டுப்பகுதியில் சிக்கி உயிர் இழந்திருக்கலான்னு போலீஸ் கேஸை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. ஆனால் இந்த கேஸை சுற்றி நிறைய மர்மம் இருக்குன்னு எல்லாரும் சொல்கிறாங்க.
வாங்க அதெல்லாம் என்னென்னு ஒவ்வொன்றா பார்க்கலாம். ஏப்ரல் 1ஆம் தேதியே அவங்க எமர்ஜென்சி நம்பருக்கு கால் பண்ணியிருக்காங்க. அப்படின்னா அவங்க ட்ரெக்கிங் போன ஃபஸ்ட்டு நாளே ஏதாவது ஒரு பிரச்சனையில் மாட்டியிருக்கணும். ஆனால் அவங்க ஏப்ரல் 11ஆம் தேதி வரைக்கும் செல்ஃபோன்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. சுமார் 10 நாளாக அவங்க உணவு தண்ணி இல்லாமல் எப்படி உயிர் வாழ்ந்தாங்க? இவங்க காட்டில் தான் ஏப்ரல் 11ஆம் தேதி வரை உயிரோடு இருந்தாங்கன்னா காட்டில் தீவிரமான தேடுதல் பணி செஞ்ச குழுனால எப்படி ஒரு தடயத்தை கூட கண்டுபிடிக்க முடியலை. ஏப்ரல் 8ஆம் தேதி நைட்டு 1 மணிலேருந்து 4 மணி வரைக்கும் இவங்களோட கேமராவில் 90 ஃபோட்டோஸ் எடுத்திருக்காங்க. எதனால் அந்த டைமில் இத்தனை ஃபோட்டோஸ் அவங்க எடுத்தாங்க? கிரீஸோட ஐஃபோனில் ஏப்ரல் 6ஆம் தேதிக்கு அப்புறம் நிறைய தடவை தப்பான பின் நம்பர் போட்டு ஃபோனை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ஒரு தடவை கூட கரெக்டான பின் நம்பர் போடவே இல்லை. இது எல்லாமே இந்த கேஸில் மர்மம் தான். மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். See you.